கிரி சொன்னா சரி சேனல் ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரி சொன்னா சரி. வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். Hey guys, this is Sandeep from Ravetless. வணக்கம் நண்பர்களே, என் பேர் கிரியோட ஃப்ரெண்ட் லட்சுமிராஜன். வணக்கம் நண்பா, நான் ஷான் ஃப்ரம் டெக்ஷான் தமிழ். கிரி சொன்ன சரி நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கம். என் பேர் எர்ஷாத். Hello everyone, this is Nirmal here. தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஆஹா, ஒன்று கூடிட்டாங்க ஐயா அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு இங்கே வரை கேட்குதுங்க. என்ன பேச போகிறோம் அப்படின்னா டைட்டில் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஸோ நாங்கள்லாம் யூஸ் பண்ணக்கூடிய லேப்டாப் என்ன, டெஸ்க்டாப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோனுடைய நோக்கம். முதல்ல நான் சொல்லிடுறேன், நான் இப்போ மதுரையில் இருக்கேன். பெங்களூரில் நான் எடிட்டிங்காக யூஸ் பண்ணுறது ஒரு டெஸ்க்டாப் செட்டப். ஸோ அந்த டெஸ்க்டாப் செட்டப் பற்றியும் ஒரு வீடியோ நான் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு சில அப்டேட் பண்ணியிருக்கேன். அந்த அப்டேட்ஸ்லாம் சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன். எப்போ நான் பெங்களூருக்கு போவேனோ அப்போ நான் உட்காந்து நான் போடுறேன். பட் இப்பொழுதுக்கு மதுரையில் நான் யூஸ் பண்ணக்கூடிய செட்டப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். பெருசாக ஒன்றும் செட்டப்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு பேசிக் ஒரு லேப்டாப் தான். ஸோ இந்த லேப்டாப்பை ஆக்சுவலாக இந்த பேண்டமிக், இந்த லாக்டவுன்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன தோணுச்சுனோ தெரியல, சும்மா வாங்கி போடலாம் ஒரு லேப்டாப், நல்ல ஒரு ஆஃபரில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது தான் இந்த ஏசுஸ்னுடைய ROG Strix G லேப்டாப். ஸோ இந்த லேப்டாப்போட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்டெல் i5 9th ஜென்ரேஷன் ப்ராசஸர் ரன் ஆகிட்டு இருக்கு. 8 GB ஒரு ரேம் தான், 512 GB ஒரு SSD ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னொரு 1 TB SSD நான் அப்கிரேட் பண்ணியிருக்கேன் தனியாக. இதில் இருக்கக்கூடிய கிராஃபிக்ஸ் கார்டு NVIDIA GTX 1650 கிராஃபிக்ஸ் கார்டு. நான் பொதுவாகவே ஒரு லேப்டாப் பர்சன் கிடையாதுங்க. இன்ஃபேக்ட் எனக்கு லேப்டாப்பில் இப்படி வச்சு உட்கார வேலை பார்க்கணும் அப்படின்னா என்னால் வேலை பார்க்க முடியாது. லேப்டாப் இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு டெஸ்க்டாப் இந்த மாதிரி செட்டப் மாதிரி ஒரு மானிட்டரை கனெக்ட் பண்ணி ஒரு கீபோர்டையும் மவுஸையும் வச்சு தான் என்னால் ஒர்க் பண்ண முடியும். அதுதான் என்னுடைய ஒர்க்கிங் ஸ்டைல். நம்மளுடைய சேனலில் எடுக்கக்கூடிய வீடியோஸ்லாம் எடிட் பண்ணுறது இப்போ நான் கடந்த ஒரு சில மாதங்களாக மதுரையிலேருந்து உட்காந்து வேலை பார்க்குறது எல்லாமே இந்த லேப்டாப்பில் மட்டும்தான். அது யூஸ் பண்ணுறதுக்கு மானிட்டர் பார்த்தீங்கன்னா டெல்லினுடைய ஒரு மானிட்டர், டெல் P சீரீஸில் ப்ரொஃபஷனல் சீரீஸில் 2719 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மானிட்டர் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய யூசேஜுக்கு இந்த லேப்டாப் சூட் ஆகுதா, பெஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான லேப்டாப் கிடையாது. அது ரேம் பார்த்தீங்கன்னா 8 GB தான். நான் எடிட்டிங் பண்ணுறப்போ, ரெண்டரிங் பண்ணுறப்போ பர்ஃபார்மன்ஸ் டாக்கில் பார்த்தோம் அப்படின்னா இதோட ரேம் தான் பார்த்தோம் இதோடைய பாட்டில் நெக் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியுது. நம்ம சேனலில் வரது எல்லாமே 4K வீடியோஸ் தான். 4K வீடியோஸ் இதில் ஏற்றி நான் எடிட்டிங் பண்ணி நான் ரெண்டர் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் வீடியோவை ரெண்டர் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் வரைக்கும் ஆகுது. ஆனால் வேலையை ஒழுங்காக பார்க்குது. பட் என்னுடைய ஆஃபீஸ் வேலைக்கு நான் யூஸ் பண்ணுறது MacBook Pro. ஸோ இந்த பக்கம் MacBook Pro, இந்த பக்கம் ஏசுஸ்னுடைய ROG Strix வச்சுக்கிட்டு ரெண்டுக்கு நடுவில் ஒரு மானிட்டர் செட்டப் பண்ணிட்டு எப்போல்லாம் வேலை பார்க்குறேன்னா மாற்றி கனெக்ட் பண்ணி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் நம்மளுடைய ஒர்க்கிங் செட்டப். என்னுடைய கதை ஓரமாக இருக்கட்டும், நம்மளுடைய நண்பர்கள்லாம் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்போம். நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை டெஸ்க்டாப் யூஸ் பண்ணிருக்கீங்களா, இல்லை லேப்டாப் சூஸ் பண்ணாமல் டெஸ்க்டாப் ஏன் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் அவங்க முன்னாடி நம்ம வச்சிருக்கோம். அதுக்கெல்லாம் அவங்க எல்லாரும் என்ன பதில் சொல்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். வணக்கம் நண்பா, நான் ஷான் ஃப்ரம் டெக்ஷான் தமிழ். என்னோட வீடியோஸை கிரியேட் பண்றதுக்கு நான் யூஸ் பண்றது லேப்டாப்பா இல்ல டெஸ்க்டாப்பா? வெல், ஆப்வியஸ்லி டெஸ்க்டாப் தான். இதுதான் என்னோட ட்ரிபிள் மானிட்டர் செட்டப். PC ஸ்பெக் பாத்தீங்கன்னா AMD Ryzen Threadripper 2nd generation with 16 cores, 64 GB RAM, 1080 Ti graphics card, Samsung SSDsனு கிள்ளி போடாம அள்ளி போட்டு நானே பில்ட் பண்ணது. நான் ஏன் லேப்டாப்புக்கு பதிலா டெஸ்க்டாப்பை சூஸ் பண்ணேன்? வெல், சிம்பிளா சொல்லணும்னா என்னோட ஒர்க்கிங் ஸ்டைல் அண்ட் வீடியோ மேக்கிங்க்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லான சிஸ்டம் தேவைப்பட்டுச்சு. அதனால தான். அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல காம்பனன்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா தேவைப்பட்டா அப்கிரேட் பண்றது டெஸ்க்டாப்ல ரொம்ப ஈஸி. புதுசா வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். லேப்டாப்ல லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஸோ நண்பா, என்னோட ஒர்க்குக்கு நான் யூஸ் பண்றது AMD Ryzen Threadripper desktop. Big thanks to Giri for inviting me. Hey guys, this is Sandeep from Ravetless and thanks to Giri for having me on this video. And in this video, I'll be explaining what computer I have and why I got that particular thing. So what I'm using currently is an Mac Mini M1 with 16 GB of RAM. And the reason I got it and the reason I didn't go for a laptop in the first place was the fact that I was editing primarily all my videos at home itself in one particular room where I choose to be in just to get that sort of a focused feeling and not to be distracted by other elements in the house, for example. So that's why I decided to get a desktop, considering I also had a laptop at one point of time along with the desktop, and I used the laptop like maybe once or twice a year just because I felt like I had to use it, or just because I was trying to use it and not actually because I needed to use it. Now, why the Apple Mac Mini M1 is because it's very small. I have a smaller room now in this new house in terms of a studio, so I didn't want something taking up a lot of room. I wanted something that was less in terms of the power consumption but still offering great performance, and that's why I chose the Intel Mac Mini M1. So for me, for a Final Cut Pro 10 workflow with video editing and Photoshop etc., this works very well and I've had no issues so far since I started using it back in January 2021.
வணக்கம் நண்பர்களே, என் பேர் கிரியோட ஃப்ரெண்ட் லட்சுமிராஜன் டெக் தமிழா சேனல் இருந்து. ஸோ நம்ம மதுரைக்காரர் வந்து நான் யூஸ் பண்ணக்கூடிய லேப்டாப் டெஸ்க்டாப் பற்றி கேட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் நான் வந்து இப்போ சொல்ல போகிறேன். ஸோ பர்சனலாக நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லேப்டாப் இல்லை, ஏன்னா வந்து எனக்கு வீடியோ எடிட்டிங்க்கு டெஸ்க்டாப் தான் வந்து ரொம்பவே கன்வீனியண்டாக இருக்குது. ஸோ என்னோட செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய செட்டப்லாம் கிடையாது, ஆனால் என்னோட வீடியோ எடிட்டிங் இப்போதைக்கும் அதான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். இன்டலோட i5 7 Gen 16 GB RAM, கிராஃபிக் கார்டு கூட பெருசாக கிடையாது, 1030 NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டில் தான் இப்போதைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். என்னோட யூஸுக்கு சரியாக போயிட்டே இருக்குது. அடோப் ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணுறேன், ஃபோட்டோஷாப் அதுக்கெலாம் வந்து சரியாக தான் இருக்குது. மேபி இன்னும் கிராஃபிக்ஸ் வந்து நான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணால் அப்டேட் பண்ண வேண்டிய வரும். 4K வீடியோ நான் ஷூட் பண்ணுறேன்னா அதுக்கும் அப்டேட் பண்ண வேண்டிய இருக்கும். பட் இப்போதைக்கு இது வந்து என்னோட யூஸுக்கு தேவையாக இருக்குது. அப்புறம் கீபோர்ட் மவுஸ் அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணது மெக்கானிக்கல் கீபோர்ட், ஹைப்பர்எக்ஸோட ஒரு கீபோர்ட். மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிடெக்கோட G சீரீஸில் ஒரு மவுஸ். இதான் வந்து என்னோட செட்டப். ஸோ மற்றவங்கலாம் என்னென்ன செட்டப் சொல்கிறாங்கன்னு நானும் உங்களை மாதிரி அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரி சொன்னா சரி. இன்றைக்கி கிரி வந்து நான் என்ன கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன கிளிப் அனுப்ப சொன்னார். அந்த கம்ப்யூட்டருங்கிறது நம்மளுக்கு ஒரு பிரச்சனையான விஷயம். நான் ரொம்ப நாளாக நானும் இந்த பெல்ட்டை C4 டெக் தமிழில் போடுறேன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். ஆனால் இன்னும் பண்ணல. பட் இன்றைக்கி ஒரு சின்ன டீசர், நான் என்ன கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது மெஜாரிட்டியாக டெஸ்க்டாப் தான், ஏன்னா எடிட்டிங் பவர் அதில் தான் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ நான் என்ன டெஸ்க்டாப் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்க பிசி. கிகாபைட்டோட 3090 கிராஃபிக்ஸ் கார்டு, AMD 5950X, 16 கோர் 32 த்ரெட் ப்ராசஸர், 128 GB RAM, சாம்சங் 970 Pro SSD, ஏசஸோட ஒரு மதர் போர்ட், ஃப்ராக்டல் டிசைன் கேஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக நான் தான் பில்ட் பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பில்ட் பண்ணையில் இதுதான் கன்சியூமர் ஸ்பெக்ஸில் இருக்கிறதுலே ஹெவியான பில்டு. வீடியோ வரும், கூடிய சீக்கிரம் வரும். என்னதான் நான் அந்த பிசி வீடியோ ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு இருந்தாலும் அதை பற்றி ஒரு சின்ன டீசராவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி கிரி. நீங்கள் கிரி சொன்னால் சரி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணுங்கள், லைக் தம்ஸ் அப் எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். முடிஞ்சளவு சீக்கிரமாக இதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு பில்ட் வீடியோ பண்ணுறேன். தேங்க்ஸ். கிரி சொன்னா சரி சேனல் ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கங்கள். என்னோட பேர் ராபின், ராபின் ப்ரோ ஆப்பிள் இன் தமிழ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேங்க. என்னுடைய ஒர்க் மெஷின் பார்த்தீங்க அப்படின்னா 2019 ஆப்பிள் ரிலீஸ் பண்ணியிருந்த iMac 27 இன்ச் டாப் ஆஃப் த லைன் மாடல் தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேங்க. இதுக்கு முன்னாடி 2013 வாங்கின iMac நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். 7 வருஷத்துக்கு அப்புறம் 2019 வந்த iMac மாடல் வந்து அப்கிரேட் பண்ணக்கூடிய எபிலிட்டிஸ் இருக்கிறதுனால இந்த ஒரு மாடலை வந்து நான் முக்கியமாக சூஸ் பண்ணியிருந்தேன். உள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் 2TB ஃபியூஷன் டிரைவ்னு கொடுத்திருந்தாங்க. ப்ராசஸர் வைஸ் நம்மளுக்கு 3.7 GHz ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய 9th ஜெனரேஷன் 6 கோர் ப்ராசஸர், இன்டெல் கோர் i5 ப்ராசஸர் வந்து நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. அண்ட் ரேம் பாத்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டா 8 GB ரேம் வந்து கொடுத்திருந்தாங்க DDR4 2667 MHz அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீக்வன்சில. அண்ட் கிராஃபிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு Radeon Pro 580X 8GB கிராஃபிக்ஸ் கார்டும் வந்து உள்ள ப்ரெசென்ட்டாக இருக்கு. இதில் இருக்கக்கூடிய ரேம் வந்து 8GB இருந்து நான் 40GB அப்படிங்கிற மாதிரி அப்கிரேட் பண்ணிட்டு ஆப்பிள் சர்வீஸ் சென்டர்ல கொடுத்து உள்ள ஃபியூஷன் டிரைவ் அப்படின்னு சொல்லி ஆப்பிள் சொல்லக்கூடிய அந்த 128GB டிரைவ் வந்து தனியாக ஒரு SSD ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க, பிளேட் SSD கொடுத்துருப்பாங்க. அண்ட் அடிஷனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3.5 இன்ச்சில் இருக்கக்கூடிய அந்த ஜைகாண்டிக்கான அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அது ரெண்டையுமே ரிமூவ் பண்ணிட்டு போத் 1TBங்கிற மாதிரி டோட்டலாக 2 TB SSDs மட்டுமே நான் வந்து பியூரா அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். சோ ஆப்பிள் சர்வீஸ் சென்டர்ல கொடுத்து அப்கிரேட் பண்ணதுக்கு அப்புறம் சிம்பிளா ஆப்பிள் வெப்சைட்ல கொடுத்திருக்கக்கூடிய கைட் பேஸ் பண்ணி அதை ஒன்ஸ் அகைன் நான் வந்து ஃபியூஷன் டிரைவா வந்து மெர்ஜ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ரெண்டுமே சேர்ந்து ஒரே டிரைவா ஒர்க் ஆகிற மாதிரி ஆப்பிளோடைய சாஃப்ட்வேர் லெவல்ல ஒரு மெக்கானிசம் வந்து பண்ணி இருந்திருக்காங்க. மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதுனால டியூவல் மானிட்டர் செட்டப் தான் பாத்தீங்கன்னா நான் மோர் தென் 10 இயர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மேக்புக் ப்ரோல யூஸ் பண்ணிட்டு இருந்த அதே டியூவல் மானிட்டர் செட்டப்பை ஒன்ஸ் அகைன் iMacல கொண்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் இந்த iMac 2019 மாடலோடவும் இதே டியூவல் மானிட்டர் செட்டப் வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ சூட்டபிளான கேபிள் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா போதும். ரியர் எண்ட்ல இருக்கக்கூடிய 2 USB-C போர்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. சோ தட் நீங்க டிஸ்பிளேக்கு எடுக்கணும் அப்படினாலும் எடுத்துக்கலாம். அடிஷனலா நீங்க 2 டிஸ்பிளே வரைக்கும் நீங்க USB-C வழியா கனெக்ட் பண்றதுக்கு ஆப்பிள் அலோவ் பண்றாங்க. நான் பாத்தீங்க அப்படின்னா LGல ரீசெண்டா வந்திருந்த USB-C மானிட்டரை வந்து பை பண்ணி அதை என்னோட செகண்டரி டிஸ்பிளேவா வந்து நான் செட் பண்ணிட்டேன். இன்னொரு USB-C போர்ட்ல நம்மளுக்கு ஒரு USB-C ஹப்பையும் வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். சோ தட் இன்கேஸ் எனக்கு HDMI கனெக்டிவிட்டி அண்ட் மல்டிபிள் USB போர்ட்ஸ் அண்ட் கார்டு ரீடர் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஃப்ரண்ட்ல
ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக இந்த ஹப் வழியாக நான் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ரியரில் இருக்கக்கூடிய யூஎஸ்பி போர்ட்ஸையுமே பார்த்தீங்கன்னா வெப் கேமரா, மைக்ரோஃபோன் இந்த மாதிரி மற்ற பர்பஸஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு எமர்ஜென்சியாக கனெக்ட் பண்ணக்கூடிய நம்ம அடாப்டர்ஸ் எல்லாத்தையும் பின்னாடி நம்ம தேடுறதுக்கு பதிலாக முன்னாடியே இந்த ஹப் வழியாக கனெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக இன்னொரு யூஎஸ்பிசியை நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன். என்னுடைய ஒர்க் என்விரான்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி எனக்கு ஆர்டிகல் ரைட்டிங் அண்ட் மல்டிபிள் ப்ரௌசர்ஸோட ஒர்க் பண்ணுற மாதிரி தான் என்னுடைய ஒர்க் நேச்சர் வந்து இருக்கும். வீடியோ எடிட்டிங் வந்து நம்ம சேனல் பர்பஸஸ்க்காக அஃப்கோர்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறைய இந்த ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங்ல கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு டைம் கிடைக்கிறப்ப லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் வந்து ஒரு நல்ல ப்ரொடக்டிவிட்டி மெஷினா இந்த ஆப்பிள் ஐமேக்கை வந்து நான் பர்டிகுலராக பார்த்துட்டு இருக்கேன். நீங்க யாராவது மேக் கம்ப்யூட்டர் உங்களுடைய ஒர்க்குக்காக யூஸ் பண்றீங்க அப்படின்னா எத்தனை வருஷமா உங்களுக்கு அது ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த கிரிதருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். மீண்டும் சந்திப்போம். Hello everyone, this is Nirmal here, and Giri has asked me about the laptop which I'm currently using and why I chose that. So currently I'm using the MacBook Pro M1, the latest version, and I chose that because of the powerful hardware Apple offers and excellent battery life. Those two are the main criteria I went for the MacBook Pro M1. Now another laptop which I would mention here is the Dell XPS series, which I have already been using for like last 3 years. It's a very good laptop, and I also recommend that as a daily driver. So these are the two laptops which I use, and the reasons why I chose it. கிரி சொன்ன சரி நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கம். என் பேர் எர்ஷாத். நீங்கள் என்ன மை ஸ்மார்ட் ப்ரைஸ் சேனலில் கண்டிப்பாக தேடி கண்டுபிடிக்கலாம். இன்றைக்கி கிரி எங்கள்கிட்ட கேட்டார் நான் என்ன செட்டப் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃபார் மை ஒர்க். ஸோ குவிக்லி நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ என்னோட ஒர்க் செட்டப் வந்து ரொம்ப சிம்பிள் தான். மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி எனக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு கேமிங் சிஸ்டமோ பெரிய ஒரு அசெம்பிள்ட் சிஸ்டம்லாம் இல்லை. ஐ யூஸ் அ MacBook Pro வித் கீபோர்டு ஸ்பெசிஃபிக்லி ஃபார் ரைட்டிங். நான் வந்து நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் எழுதுவேன். எனக்கு எடிட்டிங் ஒர்க் அவ்வளோ இல்லை. ஸோ எடிட்டிங் வீடியோ எடிட்டிங் ஒர்க் அவ்வளோ இல்லை. பட் ரைட்டிங் இருக்கிறதுனால ஐ ஆக்சுவலி பர்ச்சேஸ் திஸ் கீபோர்ட் வெரி ரீசென்ட்லி. அதில் வந்து உங்களுக்கு ஒரு மெக்கானிக்கல் கீபோர்ட் செட்டப் கிடைக்குது. அண்ட் இந்த மெக்கானிக்கல் கீபோர்ட் வந்து இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட் ஃபார் டைப்பிங் லாங் ஸ்கிரிப்ட்ஸ். நான் வந்து நிறையா லாங் வீடியோஸ் பண்ணுவேன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு லிசன் டு த சவுண்ட் இட் பி கிரேட். And it also feels really, really tactile and better than the keyboard on the MacBook Pro 17-inch. அதாவது பட்டர்ஃப்ளை ஸ்விட்ச் கீபோர்ட் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி இட்ஸ் அ ரியலி பேட் கீபோர்ட். ஸோ ஐ ஹாவ் டு கெட் அ குட் கீபோர்ட் ஃபார் திஸ். பட் அதர்வைஸ் MacBook Pro is very, very powerful for me. It's the 2017 edition with the butterfly switch. So that which is why I had to add the mechanical keyboard into the mix. And of course also included in the setup our cake la my Samsung Galaxy Buds Pro, which I use for my music. So yeah, so this is the full setup. தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். கிரி சொன்னா சரி சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது லேப்டாப்பா பிசியான்னு கேட்டிருந்தாரு. நான் ரெண்டுத்தையுமே மாற்றி மாற்றி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் அதிகமாக நான் ப்ரிஃபர் பண்ணுறது பிசி தான். ஏன்னா ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஒர்க் பண்ணுற அந்த ஒர்க் லோட் அப்படின்றது முழுசாக என்னோட பிசியால் தாங்க முடியும். நான் இப்போ ரீசெண்டாக வாங்கினது பார்த்தீங்கன்னா i9 இன்டெல் ப்ராசர் தான். அண்ட் கிராஃபிக்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெவியாக வந்து போட்டிருக்கேன். ஏன்னா எடிட்டிங் பண்ணணும், ஆஃப்டர் எஃபெக்ட் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி மல்டிபிள் ஒர்க்ஸை ஒரே டைமில் பண்ணுறதுக்கு எனக்கு வேகமாக இருந்தால் மட்டும்தான் டெய்லி வீடியோஸ் எல்லாம் வந்து போட முடியும். ஸோ என்னுடைய ஆப்ஷன் எப்போவுமே, அதுவும் ஆஃபீஸில் இருந்து தான் நான் ஒர்க் பண்ணுறேன், இப்போ வீட்டில் இருந்து தான் ஒர்க் பண்ணுறேன், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது லேப்டாப்பை விட பிசி பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நான் அதை தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கிரி அண்ணா. ஆல்ரைட். ஸோ நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் எல்லாரும் அவங்களுடைய வீடியோஸ்லாம் எதில் எடிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பண்ண போகிறேன், உங்களுடைய பைட்ஸ் கொடுங்கன்னு கேட்ட உடனே நம்ம சேனலுக்கு அவங்களுடைய பைட்ஸ் அனுப்பின எல்லா நண்பர்களுக்கும் ஒரு நன்றி. முடிஞ்ச வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த லேப்டாப்பாக இருக்கட்டும், டெஸ்க்டாப்பாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே என்னென்ன என்னால் கண்டுபிடிக்க முடியுதோ அதுக்கான பை லிங்க்ஸ்லாம் வந்து இந்த வீடியோவில் நான் கீழே விடுறேன். பட் அதெல்லாம் வாங்குறீங்களோ இல்லையோ அதை பற்றி கவலை கிடையாது. இது எல்லா சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான லிங்க் கண்டிப்பாக கீழே இருக்கும். கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் நாங்கள் எல்லாரும் உங்களுடைய வீடு தேடி வந்து உங்கள் மொபைல் ஃபோன் மூலம் உங்கள் மீளும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.